நாங்கள் இன்று இலங்கை நோக்கி எங்களுடைய பார்வையை திருப்ப இருக்கின்றோம். இன்று இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு ஆய்வுதான் இன்றைய இந்த நேர்காணல். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சரியான ஒரு ஸ்டேபிளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு கன ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் இருக்கும். ஒரு நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு என்றதை பற்றி பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நாட்டின் ஸ்ட்ராங் எக்கனாமி, அந்த இறுக்கமான நல்ல ஒரு பலமான எக்கனாமி, ஒரு பொருளாதாரம் இருக்கணும் என்றால் அந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்கணும், ஸ்டேபிளான நல்ல ஒரு ஆட்சி ஒன்று இருக்க வேணும். அதே நேரத்திலே வந்து அந்த நாட்டிலே படித்த மக்களின் தொகை கூடுதலாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து கட்டுமானங்கள், அவங்களோட போக்குவரத்து வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியான முறையில் இருக்க வேண்டும். மற்ற அந்த நாடு தனது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு இனோவேஷன் இருக்க வேண்டும். அது புதிய கண்டுபிடிப்புகள், அது என்னென்ன முறையில் கண்டுபிடிப்புகள் செய்ய வேண்டும் என்று பொருளாதாரத்தை நவீன முறையிலே வளப்படுத்துவதற்கான முறையாக சில ஏற்பாடுகள் செய்திருக்கப்பட்டு வரும். மற்றது ட்ரேட், அதாவது வந்து வர்த்தகம். ஒரு நாட்டிலிருந்து எவ்வளவு உற்பத்தி பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றப்படுகின்றது என்பது பற்றி அது முக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல் முதல் கூறியது போல் அந்த நாட்டினுடைய ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு பாலிசி ஒன்று அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். அதை விட மிக முக்கியம் என்று சொல்ல போனால் வந்து ஒரு நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி, நாங்கள் அந்த நாட்டிலே எவ்வளவு, அதாவது வந்து உற்பத்தி திறன் அந்த நாட்டிலே எவ்வளவு இருக்கு என்பதை பற்றி பார்க்கணும். நாங்கள் இதில் இன்று இலங்கையினுடைய ஜிடிபி, அதாவது இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு வருமானம் எவ்வளவு என்பதும், அதே போன்று இலங்கை எவ்வளவு கடனை வைத்திருக்கின்றது 2005 2006 நாங்கள் கம்பேர் பண்ணி, அதாவது ஒப்பீட்டளவிலே ஓரளவுக்கான நம்பர்ஸ், அந்த இலக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அருஸ், நீங்கள் உங்களுடைய ஆவின்படி உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். நீங்கள் சொன்னது போலதான் அது இந்த வாரம் வெளிவந்த கொழும்பு பத்திரிகைகள் கூட ரணில் விக்ரமசிங்கா சொல்லி இருக்கின்ற ஒரு அந்த ஃப்ளவர் ரோட்டில் இருக்கின்ற அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் கூறியிருக்கின்றார், நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது என்றுதான் அவர் கூறுகிறார். வீழ்ந்து விட்டது. அதை இந்த அரசு, அதாவது நாடு ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று இப்போது வீழ்ந்து விட்டது என்றுதான் கூறியிருக்கின்றார். அதை மீட்பதற்காக அவர்கள் செய்ய வேண்டியதை இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இதை போட்ட ஆங்கில நாளேடு கூறியிருக்கின்றது, இப்ப 2022 இடம்பெற்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு அந்த நாட்டை பொறுப்பெடுத்தவர் அவர் என்றபடியாலும், அதற்கு பிறகான கட்டுமானங்களை செய்தவர் என்றபடியாலும், அவர் இப்போது அந்த அரசுக்கு எதிரான தரப்பில் இருப்பதால் அவரின் கருத்துக்களை எதிர்த்தரப்புக்காக அவர் சொல்கிறார் என்று புறக்கணிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அதை உண்மை போவதான் என்றால், இப்ப பாத்தீங்கள் என்று சொன்னால் இலங்கையின் மொத்த ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 109 பில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 33 ட்ரில்லியன் ரூபாய்கள் என்று வைக்கலாம். ஆனால் கையிருப்பு முதல் நீங்கள் கோத்தபாய அந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஆகி பிறகு 300 மில்லியன் ஆகி எல்லாம் கரைந்து போயிருந்தது. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல இந்த IMF இடம் கடன்களை வாங்கி இப்போது 7 பில்லியன் டாலர்களாக இந்த தற்போது ஏப்ரல் மாதத்தின்படி 7 பில்லியன் டாலர்களை அவர்கள அந்நிய கையிருப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்நிய கையிருப்பை வைத்துக் கொண்டுதான் இறக்குமதிகளுக்கான பணங்கள் அந்த கொடுப்பனவும் தெரியும். ஆனால் இப்போது வந்து இந்த ஹார்மூஸ் நீரிணை இந்த பிரச்சனை, ஈரான் அமெரிக்க சண்டை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி, இறக்குமதிக்கான வரி கோஸ்ட் அதிகரித்தது, ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்தது என்பதனை காரணமாக அந்த கையிருப்பு கரைந்து கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த மாதத்தின் முடிவில் அது 6 பில்லியனாக குறையும், 6 பில்லியன் டாலர்களாக குறையும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்கள் IMF இடமும் ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமிடம் இருந்து கிட்டத்தட்ட இரண்டும் சேர்த்து 1 பில்லியன் டாலர்களை கடனாக பெற்றிருக்கிறார்கள். IMF ஏற்கனவே உறுதியளித்த 2.9 பில்லியன் டாலர்களில் 695 மில்லியன் டாலர்களை இப்போது கொடுக்க போவதாக கூறியிருக்கின்றது. ஆனால் இதுல பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு நீண்ட காலத்துக்கு இலங்கையிடம் எந்த திட்டமும் இல்லை. ஹார்மூஸ் நீரிணை பிரச்சனை வந்து
கடுமையாக பொருளாதாரத்தை தாக்கிவிட்டது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றுமதி முழுமையாக படுத்து விட்டது. என்றால் கப்பல்களுக்கான வரிகள், மற்றது கட்டணங்கள் அதிகம். ஆடை, தேயிலை, ரப்பர் போன்ற ஏற்றுமதிகள் பெருமளவில் வீழ்ச்சி கண்டுவிட்டன. அதை வாங்குகிற மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அனுப்ப முடியாத நிலைமை. உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கின்றது, போக்குவரத்து செலவு அதிகரித்திருக்கின்றது, இறக்குமதி அதிகரித்திருக்கின்றது. அதாவது பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப இந்த நிலையில் தான் நீங்கள் சொன்னது போல அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், வெளியக அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு தேவை. இதெல்லாம் வெளியகத்தில் வருகின்ற அதிர்வுகளை இவர்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு தேவையான ஒரு பொருளாதார கட்டமைப்பு தேவை என்று கூறுகிறார்கள். ஆனால் அதுக்கு அவ்வாறு தேவை என்று சொன்னால், அதற்கு நீங்கள் சொன்னது போல கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு அரசியல் ரீதியாகவும் மற்றது அந்த நிர்வாக ரீதியாகவும் பலமாக இருக்க வேண்டும். அப்ப இப்போ 2026 இருந்து 2030 நட்பிற்கான கூட்டாண்மை கட்டமைப்பு என்று சொல்வது CPF என்றது இந்த உலக வங்கி இந்த தலைப்பில் ஒரு பொது வெளியீட்டு நிகழ்வை நடத்தி இருக்கிறது இலங்கை தொடர்பாக. அப்ப அதில் அவர்கள் கூறினது என்னென்று சொன்னால், நாடு போரில் இருந்து மீண்டிருந்தாலும் அதன் கட்டமைப்பு பலவீனமாக இருக்கின்றது. கட்டமைப்பு பலவீனமாக இருந்தால் அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால், யாரும் முதலிட மாட்டார்கள். மற்றது ஒரு ஸ்டேபிளான உற்பத்தி இருக்காது. அதே போல மற்றது போதிய அளவு நிர்வாகம் இருக்காது. அப்ப இந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு அப்ரூவல் வழங்குகிறதோ எல்லாம் ஒரு காலதாமதமாகவே நடக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகள் இருக்கும் போது இவை மூன்றும் மிகப்பெரிய பாதிப்புகளாக, இந்த கட்டமைப்பு பலவீனத்தின் பாதிப்புகளாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இலங்கையிடம் உற்பத்தி, இப்ப நீங்கள் கடந்த 20 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையின் உற்பத்தி அதாவது ஏற்றுமதி 40% 20% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஆனால் இந்த கடந்த 20 வருடங்களில் உள்ளுக்கு வந்த ஜிடிபி, அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் $1 பில்லியன், மன்னிக்கவும், ஜிடிபின்ற 1% மட்டும்தான், கிட்டத்தட்ட $10 பில்லியன். அப்ப மன்னிக்கவும், $1 பில்லியன், 100ல 1% என்று சொன்னால் $1 பில்லியன். இது வியட்நாம், மலேசியாவுடன் ஒப்பிடும் போது மிக மிக குறைவானது என்றுதான் கூறுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இலங்கையின் ஆட்சி அதிகாரம், உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள், மற்றது அரசியல் தலையீடுகள், ஒரு சரியான நிர்வாகமின்மை. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 109 பில்லியன் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் இலங்கையினுடைய கடன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 102 பில்லியன் கடன் இருந்திருக்கு. இப்போ 2026 அதாவது இந்த கால் வருஷத்துக்கான அவர்களுடைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 97 பில்லியன் கடன் இருக்கிறது. மற்றது IMF ஏற்கனவே இருக்கிற கடன் 2.4 பில்லியன். இப்போ இலங்கை அரசு அந்த கடனை திருப்பி வாங்குவதற்கு அவை பார்லிமெண்ட்ல ஒரு பாஸ் பண்ணியிருக்கிறோம். கடன் திருப்பி வாங்குறேன் எப்படி என்று சொல்லி சொன்னால் $3.74 பில்லியன் IMF வாங்குறதுக்கு எடுத்திருக்கணும். அப்போ ஒரு பலமான ஒரு நாட்டில் இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்து சமுத்திரத்தின் முத்து என்று சொல்லப்படுகின்றது. சுற்றி கடல் வளம் இருக்கின்றது. உள்ளுக்கு நாட்டுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கமம் வேண்டாலும் சரி, எல்லா விதமான வளங்களும் இலங்கையில் இருக்கின்றன. அப்படி ஒரு வளமான நாட்டை வளப்படுத்தி பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத நிலையில் இருக்கின்ற இலங்கை கடனை வாங்கித்தான் அரசை நடத்துகின்றதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இலங்கையின் உற்பத்தி துறை அவர்கள் இப்போதும் நம்பி இருப்பது தேயிலை, ரப்பர், மற்றது ஆடை உற்பத்தி துறைகள். ஆனால் இந்த உற்பத்தி துறைகளுக்கான போட்டிகள் மிக மிக அதிகம். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த
தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடி, ஈரான் போர் தொடர்பான பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்பட்ட எரிபொருள் உயர்வு, உரம் வகைக்கான விலை உயர்வு, போக்குவரத்து விலை போக்குவரத்துக்கான கட்டண உயர்வுகள், மற்றது கிருமி நாசினிகளை இறக்குமதி செய்வது என்று சொல்லி, மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வது என்று சொல்லி, இதனால் தேயிலை உற்பத்தி, ரப்பர் உற்பத்தி, நெல் உற்பத்தி எல்லாம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது வெள்ளப்பெருக்கு, புயல்கள் காரணமாகவும் பல அழிவடைந்திருக்கின்றன. அப்ப அதே சமயம் இப்போது இலங்கை அரசின் ஏற்றுமதி செலவு அதிகரித்திருக்கின்றது, உணவு இறக்குமதியை அதே சமயம் ஏற்றுமதி செலவு அதிகரித்திருக்கின்றது, உணவு இறக்குமதியும் அதிகரித்திருக்கின்றது, ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட அவை மொத்த ஜிடிபி 91 தொடக்கம் 92% கடனாக இருக்கின்றது. ஒரு சராசரி, அதாவது 22 மில்லியன் மக்களை கொண்ட அந்த நாட்டில ஒரு சராசரி இலங்கையர் கடன் சுமை கிட்டத்தட்ட $4,500 ஒருவருக்கு அங்கு கடனாக இருக்கின்றது. குழந்தைகள் தொடக்கம் முதியவர் வரையிலுமான அந்த கடன் தொகை அவ்வாறு இருக்கின்றது. இப்ப இதுல என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த வறுமை காரணமாக, பொருளாதார நெருக்கடி காரணமாக வறுமை 11% 27% அதிகரித்திருந்தது. பணவீக்கம் 70% அதிகரித்திருந்தது. 5 லட்சம் மக்கள் வேலையை இழந்தார்கள். ஆனால் இப்பவும் அந்த வறுமை 20% இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இலங்கைக்கான வேர்ல்ட் பேங்கின் அதிகாரி கெவோக் சர்கேஜ் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அடுத்து வருகின்ற சில வருடங்களுக்கு இலங்கையில் பட்டதாரிகள், இளைஞர்கள் என்று சொல்லி 10 லட்சம் பேருக்கு இலங்கை வேலை கொடுக்க வேண்டிய நிலை வரப்போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் இளைஞர்கள் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் வெளியேறிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இலங்கையிடம் அதற்கான நிர்வாக கட்டமைப்புகள் இல்லை என்று அவர் கூறுகிறார். கிட்டத்தட்ட அந்த மக்களுக்குரிய உரிய வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 1/3 மக்களுக்குத்தான் அவர்களால் வேலைகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி, அதற்குரிய காரணமும் என்னென்று சொன்னால் கட்டமைப்பு பலவீனமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு தரமான வேலைகளை கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். அதாவது இதை தாங்க வேண்டும் என்று சொன்னால் வெளியக அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை அவர்கள் நீண்ட காலத்துக்கு உருவாக்க வேண்டும். அதுல என்ன செய்ய வேண்டும்? ஃபியூவல், அதாவது எரிபொருள் இறக்குமதியை குறைக்க வேண்டும். அதுக்கு சோலார் எனர்ஜியை கொண்டு வர வேண்டும், விண்ட் எனர்ஜியை கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்கள் இந்த ஈரான் சண்டைக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சீனா எரிபொருட்களை இறக்குமதி செய்வதை குறைத்து விட்டது. ஏனென்று சொன்னால் சீனா மட்டும் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகின்றார். அதாவது சார்பு நிலையை குறைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஏற்றுமதி சந்தையை விரிவாக்க வேண்டும். நீங்கள் தேயிலையிலும் ரப்பரிலும் தங்கி நிற்காமல் நீங்கள் சர்வீஸ் செக்டரை கொண்டு வர வேண்டும். ஏஐ அல்லது தொழில்நுட்பத்தையோ அதுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அடுத்தது பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். மழையை பார்த்து கொண்டு மழை வந்தால் விதைப்பது இல்லை என்றாமல் நீங்கள் நவீன தொழில்நுட்பத்தைக்கு மாறி அதன் ஊடாக கொண்டு வர வேண்டும். அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அழகான தீவு, சுற்றுலாத்துறையால் கூட பெருமளவில் உழைக்கலாம். ஆனால் எல்லாம் அந்த கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக இருப்பதாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் இங்கே மேற்கு நாடுகளிலே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இப்போ யூனிவர்சிட்டியில் இப்போ இன்ஜினியரிங்கோ ஒரு தொழில் ரீதியாக படித்த மாணவர்கள் வெளியில் வந்த கையோடு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது, இனோவேஷன் சென்டர்ஸ். அதுகளில் வச்சு அவைக்கு ஃப்ரீயாக அவை தொழில் முனைவோராக அவைகளுக்கு தொழிலில் ஊக்குவிக்கிற ஒரு தொகையும் கொடுத்து அவையில் ஒரு புது கண்டுபிடிப்புகளை ஏற்பாடு செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு தொகையாக இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சிஸ்டம் இலங்கையில் இல்லாதபடியால் கூட இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், அதாவது நாங்கள் இந்த முதல் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பலமாக இருக்கணும் என்றால் இந்த எடுகேட்டட் பீப்புள், அதாவது படித்த மக்கள் நிறைய இருக்க வேண்டும் அந்த நாட்டில் என்பதும் அதில் ஒரு ஃபேக்டராக சொல்லப்படுகின்றது. பட் நீங்கள் இப்போ இதில் சொன்னீங்கள் இந்த தேயிலை, ரப்பர் இவற்றை மட்டும் தங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
1948ஆம் ஆண்டு வெள்ளையன் இலங்கையை விட்டு வெளியேறிய போது இலங்கை வங்கிகளிலே வந்து பணம் விட்டுத்தான் சென்றான். முற்றுமுழுதாக வளைத்து துடைத்து செல்லவில்லை. அவன் நாட்டை விட்டு வெள்ளைக்காரர் வெளியேறிய போது இலங்கை ஏற்றுமதியிலே மிக உச்சத்திலே நின்றது. எப்பொழுது DS ஜனநாயக்கா இந்த பதவியை ஏற்று சிங்கள தலைவர்கள் இந்த பதவியை வந்தார்களோ இறக்குமதி கூடி ஏற்றுமதி குறைந்தது. அப்ப நாட்டினுடைய பலம் சரியான முறையில் பாவிக்கப்படவில்லை என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. பட் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி அரசு என்னென்றால், இந்த நாங்கள் GDP என்று சொல்கிறோம். இப்போ இன்றைய கணக்கின் எடுப்பின்படி பார்த்தீங்கன்றால் கிழக்கு மாகாணத்தில் எத்தனை வீதம், வடக்கு மாகாணத்திலேருந்து எத்தனை வீதம், அதே போன்று தெற்குலேருந்து எத்தனை வீதம் இந்த நாட்டினுடைய GDPக்கு போகின்றது என்பதையும் கொஞ்சம் விளக்குங்க. அதாவது நாங்கள் கூறினோம் ஜிடிபி கிட்டத்தட்ட 108-109 பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் அதை பேர்ந்து இந்த 9 மாகாணங்களிலும் மாகாண ரீதியாக பிரித்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒவ்வொரு மாகாணத்திலும் அந்த வருமானம் இருக்கின்றது கொடுக்கிறார்கள். அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் தான் 42.4 வீதம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் 100 பில்லியன் பொருளாதாரம் என்று வச்சால் 42 பில்லியனை அந்த மாகாணம் தான் கொடுக்குது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் வெஸ்டர்ன் வந்து 11 பில்லியனை கொடுக்கிறது. ஏன் நீங்கள் அதே போல ஏனைய அங்கால சிங்கள பக்கத்தில் இருக்கிற மாகாணங்கள் 10 பில்லியன் 8 பில்லியன் 7 பில்லியன் என்று கொடுக்கிறது. ஏன் கிழக்கு மாகாணம் கூட 5 பில்லியனை கொடுக்கின்றது, 5 விகிதத்தை. ஆனால் இதில் கடைசி நிலையில் நிற்பது வடக்கு. இறுதியாக நீங்கள் அந்த சார்ட்டை அடித்து பார்க்கலாம். 4.4 நிற்கிறது வடக்கு மாகாணம். அதாவது நார்த் சென்ட்ரல் கூட 4.6 நிற்கிறது. வடக்கு மாகாணத்துல படித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது வேர்ல்ட் பேங்க் அதிகாரி சொன்னதும் அதுதான். அதாவது படித்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதும் வந்து அந்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கிறது தான் அவர் கூறியிருந்தார். அப்ப இப்ப நீங்கள் பார்க்கலாம், மிகவும் பணம் படைத்தவர்கள் வடபகுதியை சேர்ந்தவர்கள் என்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக படித்தவர்களும் அதிகமாக வடபகுதியில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த தேசத்துக்கு வடக்கு கொடுக்கின்றது வந்து அதுதான் கடைசி மாகாணம், கடைசியான மாகாணம். அது ஏன் அங்கு எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்யப்படவில்லை. அபிவிருத்தி செய்ய அந்த அரசியல்வாதிகள் விடுவதும் இல்லை. அங்கிருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளை நான் கூறுகிறேன். தமிழ் அரசியல்வாதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் எக்கனாமிக்ஸ்ல PhD, எத்தனை பேர் பொலிட்டிக்ஸ்ல PhD அல்லது ஒரு டிகிரி இல்லை. சாராயக்கடைக்காரர், பொம்பளை மாத்திரவர், கள்ளுக்கடைக்காரர், அதையெல்லாம் தலைவர் என்று சொன்னால் ஜிடிபி இப்படித்தான் இருக்கும். அதுல வேற வழி இல்லை. இப்ப என்னென்று சொன்னால் நீங்கள் அங்க எந்த திட்டத்தை வரவிடுகிறார்கள்? கரும்பை செய்யலாம் என்று சொன்னால் தண்ணியை இழுத்து போடும் என்றாங்க, நிலத்தடி நீர் வத்தி போடும் என்றாங்க. அதுக்கு ஒரு யூடியூப்பை இந்தியாவில இருந்து எடுத்து கொடுத்தோம் என்றால் சொட்டு நீரில் கூட கரும்பை வைக்கலாம் என்று எவ்வளவோ தொழில்நுட்பம் இல்லை, கேட்பதில்லை. ரால் வளர்க்கலாம் என்றால் கடல் சேராயிடும் என்று சொல்லுவாங்க. காற்றாலை போடலாம் என்று சொன்னால் குருவி செத்து போகும் என்று சொல்லுவாங்க. கடைசியா நான் கேட்டதும் கூட பிச்சை எடுக்க மட்டும்தான் விட்டு கிடக்கும். எந்த ஒரு தொழில் இருக்குன்னு நீங்கள் பாக்குறீங்களா? எந்த சீமெண்ட் ஃபேக்டரியை துறக்கலாம் என்று சொன்னா டஸ்ட் ஒத்து வராதுன்னுவாங்க. ஆனால் இப்ப இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் இல்லாம இப்ப லிவர்பூல்ல நீங்கள் போய் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க அவர்கள் கதைக்கிறது வந்து ஆக்ஷன் பிடிக்கிறது பெரிய கஷ்டம். அன்றைக்கு எங்களோட ஓடிட்டுக்கு வந்த ஒரு ஆள் தான் அவர் ஜெர்மன். அவர் சொன்னார், ஏன் என்று சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அங்காளி பக்கம் முழுக்க பொல்யூஷன் கூட. அப்ப அவங்க வாய திறக்காம இந்த வாய ஒரு கொஞ்சம் திறந்தான கதைக்கிறது. ஏனென்றால் இந்த மூக்க மூடிக்கொண்டு வாய் மேல் உதட்டால ஏனென்று சொன்னால் பொல்யூஷன் போகும்ன்றதால அப்படி ஒரு ஆக்ஷன் வந்துட்டு. ஏன் அங்க இருக்கிறவர்கள் தண்ணியை குடிப்பது பொல்யூஷன். ஆனால் ஒரு தியாகத்தை செய்துதான் அதை கொண்டு வந்தார்கள். அந்த ரிவல்யூஷனை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு தியாகம். நீங்கள் அந்த அளவு கூட செய்ய தேவை. இப்ப அது அந்த காலம். இப்ப எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, எவ்வளவோத்தை நீங்கள் செய்யலாம். ஏன் டஸ்டை கூட பிரிசிபிடேஷன் என்று சொல்லி இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை வச்சு அதை மேலே செல்ல விடாமல் கூட செய்யலாம். நீங்கள் படித்தாக்கள் இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் சொன்னது போலதான் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், கல்வி புத்தாக்கம் என்றது இனோவேஷன் என்று சொல்றாங்க.
மற்றும் தொழில்துறை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு தொடர்பின்மை காணப்படுவதாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த இலங்கையில வந்து இதுக்கு கற்கிற கல்விக்கும் அவங்க செய்கிற வேலைக்குமோ அல்லது இந்த இனோவேஷனுக்குமோ அதை பயன்படுத்துவதும் இல்லை. இப்ப சீனாவை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 12,000 டிகிரி கோர்ஸை இல்லாம செய்யறாங்க. ஏன்னா அதில் பிரயோசனம் இல்லையா. இப்ப இனி அப்படியே வரைக்கும் புதுசா கொண்டு வராங்க. பழைய டிகிரி கோர்ஸ்கள் காலத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் கல்வி முறையை மாற்ற வேண்டும். கல்வி முறையெல்லாம் மாற்றலாம். இது எத்தனை தடவை நீங்கள் மாற்றினீங்கள், எத்தனை செய்தீர்கள் என்ற நிலைமை. இப்ப இது ஒரு இப்ப ஒன்று அங்கு அந்த ஜிடிபியை வச்சு கொண்டுதான் ஒவ்வொரு மாகாணத்தினே அபிவிருத்தியை கணக்கிடலாம். அபிவிருத்தியை வைத்துக் கொண்டுதான் அங்கு மக்கள் வாழலாமோ வாழ முடியாதோன்ற நிலைமை இருக்கு. அங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சிலர் வந்து எல்லாவற்ற காசையும் பிராண்டி எடுத்துக்கொண்டு ஏனையவர்களை பிச்சைக்காரர்களாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இங்கிருந்து பிச்சை போட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் இது வந்து முடிவடைகின்றது. அங்கு நான் கூட பலருடன் கதைத்து பார்த்தேன். ஒரு மிக்சர் ஃபேக்டரியோ ஒரு தூள் ஃபேக்டரி அதை துறக்கிறது என்று சொன்னாலே, ஏன் போட்ட போட்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு போட்ட போட்டல் ஃபேக்டரி இங்க மீரியகமையில இருந்து போகுது. அப்ப நான் கேட்டாடே அங்க போட்டீங்கன்னு சொன்னாடா உங்களுக்கு போக்குவரத்து செலவு குறைவு, மற்றது அங்க ஜனத்துக்கு வேலை வாய்ப்பு, சிச்சி விடாங்களா அங்க தண்ணி பத்தி போட்டு விடாங்க. அப்ப என்னன்றா கொழும்புல இங்க விடுறாங்க. இங்க என்ன இங்க அப்ரூவல் எல்லாம் எடுக்கிறது கஷ்டம்னா, யாழ்ப்பாணத்துல அவங்க எல்லாம் அந்த ரூல் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களேன்னா அந்த தங்கட அந்த சனம் முன்னுக்கு வந்துடக்கூடாது. இந்த நிலைமைதான். இப்ப நீங்கள் ஒன்றை யோசியுங்கள், யாழ்ப்பாணத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் 14 ஆண்டுகளிலே 16 ஆண்டுகள்ல எத்தனை ஊழல வெளியில கொண்டவ? ஒன்றுமில்லை. இல்ல ஒன்றுமில்லை. ஏண்டா யாழ்ப்பாணத்துல ஒரு ஊழல் நடக்கிறேன், எல்லாம் பக்காவா நடக்குது. அப்படித்தானே? அப்படிதான் நடக்கலாம். ஆக அர்ச்சனா ஒரு ஊழலை கொண்டு வந்தார், அவருக்கு மேல 47 வழக்க போட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிடாது. மிச்சாக்கள் எத்தனை ஊழல் வந்த அப்படின்னா யாழ்ப்பாணத்துல ஊழல் இல்லை, நல்லா எல்லாம் நடக்கிறது. மக்கள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து இலங்கையிட பொருளாதாரத்துல யாழ்ப்பாணம் 50 பில்லியனை கொடுக்குது. அப்படித்தானே? ஒரு மாகாணம் 42 பில்லியனை கொடுக்குது. இன்னொரு மாகாணம் பிச்சைக்காரனாக இருக்கிறது. இதுல இந்தியாவோட பங்கும் இருக்கு. இந்தியா அந்த மாகாணத்தை மீன்வளத்துறை நீங்கள் பார்க்கலாம், IMF கொடுக்கிற காசை விட அதிக அளவான காசுக்குரிய மீனை ஒவ்வொரு வருடமும் இந்தியா அள்ளி கொண்டு போறது வழக்கு. அதை கொடுத்தாலே மீன்பிடியை இந்தியாவிலிருந்து எடுத்தாலே யாழ்ப்பாணம் வெஸ்டர்னுக்கு அடுத்ததாக யாழ்ப்பாணம் தான் நிற்கும். அதான் இதுல ஒரு என்னடா போராட்ட காலம் நடந்த பொழுது தலைவருடைய பணிப்பின் பேரில் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்தார்கள். அதில் சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னால், போர் சுதந்திரத்துக்கு முதல் இலங்கையினுடைய மீன்பிடி எக்ஸ்போர்ட், மீன்பிடி வளத்திலே வந்து 60% வருமானத்தை வடக்கு கிழக்கு தானா இலங்கை கொடுத்ததுன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம்? அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொண்டு எடுத்து நான் அரசு என்னென்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் தான் அதில் சொல்லப்படுறது. என்னென்னு சொன்னால், எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் ஸ்ட்ராங் எக்கனாமிக்ஸ். எந்தெந்த நாடுகள் என்ன துறையில் வந்து ஸ்ட்ராங் எக்கனாமி இருக்கணும். அமெரிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இனோவேஷன், டெக்னாலஜி அண்ட் லாஸ்ட் கன்சூமர் மார்க்கெட் அமெரிக்கா. ஜெர்மனியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங், என்ஜினியரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட், ஃபைனான்ஸ் அண்ட் எஃபிசியன்ட் கவர்மெண்ட். அவனோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எஃபெக்டிவான ஒரு கவர்மெண்ட் அவங்களோட சிங்கப்பூரில். அது மாதிரி எங்களோட நோர்வே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இனோவேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் இருக்கிற இடத்துலையும் வந்து இந்த இனோவேஷன் சென்டர் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அந்த இனோவேஷன் சென்டர் ஒன்று இருந்தால் பக்கத்தில் ஒரு இன்குபேஷன் சென்டர் ஒன்று இருக்கும். அது கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுது. என்ன அதே அவங்களோட நான் சொன்னேன் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மற்றது வந்து த வெல் மேனேஜ்ட் சொவரைன் வெல்த். அதாவது இந்த மக்களினுடைய சரியான ஒரு வாழ்வாதாரம் என்னன்னு சொல்றது, அந்த வளமான வாழ்வு. என்ன வளமான வாழ்வு. அப்போ இவ்வளவு இது ஒரு உதாரணத்தை தான் சொன்னான். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கு சகல வளங்களும் இருந்தும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வடக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா கூட வடக்கு கிழக்கில் ஒரு உற்பத்தி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் வந்து கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் தங்களுடைய ஜிடிபியை
இல்லாம நாசப்படுத்துறதுக்கு, அதாவது இன ரீதியான பாகுபாடை காட்டி இலங்கையினுடைய வருமானத்தை ஏதோ ஒரு வழியில இல்லாம செய்கிறார்கள். தமிழர்களில் உள்ள காழ்ப்புணர்ச்சி. தொடர்ந்து பேசுங்க. அதுதான் அது அரசு அதைத்தான் சொல்கிறார்கள் என்றால் அரசியல் உறுதித்தன்மை. அதைத்தான் ஒரு பலவீனமாக்குறார். எந்த முதலீட்டாளர்கள் முள்ளுக்கு வரப்போவதில்லை. என்று சொன்னால் பௌத்த துறவிகள் தான் அங்கு ஆட்சியை இப்ப மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை கூட பௌத்த துறவிகள் கிழித்தறிந்தார்கள் என்றால் நாளைக்கு முதலீடு அவ்வளவும் போயிடும். அப்ப இந்த நிலைமை இதுக்கு முக்கிய நீங்கள் சொன்னது போல முக்கிய காரணம் அந்த நாட்டின் நிர்வாகமும் அரசியல் கட்டமைப்பும் அரசியலுக்கு தலையீடு செய்கின்ற மதம் மற்றும் பௌத்த துறவிகள் போன்றவர்கள் இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதும் என்னென்றால் வடக்கில் இன்னொரு பிரச்சனை இந்த தாழ்மையான நிலைமைக்கு காரணம் என்னென்று சொன்னால் வடக்கில் யாரும் முதலீடு செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் வடக்கில் எந்த காணியையும் யாரும் அபகரிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் தையிட்டி விவகாரம் தொடர்பாக கூட தனியார் காணிகளை ஒரு அரசாங்கம் பேசாமல் இருக்கிறது. தனியார் காணிகளை சட்டவிரோதமா இப்ப நாங்கள் எங்கட வீட்டில இருந்து மதுல ஒரு அடி அங்கால கட்டினாலும் இடிக்கிறாங்க. ஏனென்றால் ரோட்டுக்காக விடப்பட்ட காணி என்று சொல்லி ஒரு அடி. ஆனால் இன்று அது அரசாங்கம் பேசாமல் இருக்கிறது. இதுகள் எல்லாம் வெளிநாடுகளில் இதுகள் எல்லாம் ஒரு நெகட்டிவாகத்தான் இருக்கும். எனவே இலங்கையை பொறுத்தவரையில் இதை அனைத்தும் சீர் செய்யாமல் இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்துவது என்பது கடினமான ஒன்றுதான். வடக்கு கிழக்கு நாங்கள் இன்னொருக்கா கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மறுசு என்னன்னு சொன்னால், இப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளுக்கு அவர் எந்தெந்த தொகுதிகளில் நின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நிதி ஒன்று ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நிதியை வைத்து கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்ல அவர்களுக்கு இப்படி நிதி இருக்கிறன்னு தெரியாது. விளக்க மாட்டாங்க. ஏனென்றால் இந்த எங்கட அரசியல்வாதிகளுக்கு இந்த பொருளாதார ரீதியா வடக்கு கிழக்க என்ன மாதிரி நாங்கள் நிமித்தலாம் எங்களோட மக்களை என்ன மாதிரி நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை ஒரு தொழில்துறையில உற்சாகப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் நீங்கள் ஒரு கணிப்பண்ண சொல்லுங்கப்பா. இது ஒரு மிகப்பெரிய விடயம். தரவுகள் எடுக்கப்பட்டு தரவுகள் திரட்டப்பட்டு ஆழமாக கதைக்க வேண்டிய விடயம். நான் மட்டுமல்ல, படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அறிவுகளை வெளியே கதைக்க பயப்படுகிறார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவேதான் இந்த இவ்வாறான தரம் குறைந்தவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து தலைகளாக மாற்றிவிட்டு நிற்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருகின்ற நிதியை கூட அவர்கள் தாங்கள் ஊழல் செய்வதற்காக அதில் கொஞ்சத்தை எடுத்தால் மிச்சத்தை அனுப்பினால் அவன் கேள்வி கேட்க மாட்டான் என்றதுக்காக உண்மையில் மற்ற மாகாணங்கள் என்னென்று அபிவிருத்தி அடைந்தால் அவங்க அவ்வளத்தையும் செலவழிச்சு போட்டு பேந்து கேட்கிறாங்களாம் அரசாங்கத்திட்ட இன்னும் வேணும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்காது வடக்கு கிழக்கு தான். வடக்கு கிழக்கு மட்டும்தான். கிழக்கு கொஞ்சம் அந்த ஜிடிபியில உயர்ந்து நிற்கிறது காரணம் கிழக்குல அருகம்பே மற்றும் திருவோணமலை என்று சொல்லி அந்த சிங்களவர்கள் கொஞ்சம் அபிவிருத்தி செய்து வைக்கிற சுற்றுலா பயணத்துறையில் இருக்கிறபடியால் கிழக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறது. அல்லது வடக்கை விட கிழக்கு மோசமாகத்தான் இருந்திருக்கும் என்ற நிலை. அப்படித்தான் இருந்தது. அப்ப இதில் யாருடைய பிழை? இப்ப தமிழ் அரசியல்வாதிகள் ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு தொலை நோக்கு பொருளாதார கொள்கையை சொல்லுங்க வாப்பம் எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்று சொல்லுங்க வாப்பம் சரி, வடக்கு கிழக்குல ஒரு ஊழலும் இடம்பெறவில்லையே. நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் எத்தனை ஊழல்களை வெளியில் கொண்டு துணிஞ்சு சொன்னார்கள் என்று பாருங்களேன். தங்கள் உடல்வழியில் வந்துவிடும் என்று சொல்லி. அப்ப இதை நீங்கள் நானும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். சரி, இன்னும் எத்தனை டாக்டர்ஸ் பிஹெச்டி முடிச்சவர்கள் பொருளாதாரத்தில் அதுல இதுல உங்கள் எல்லாருக்கும் பேசப்பட்டில்லையா? இந்த நாட்டுக்காக நீங்கள் கதைக்கிறது, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் சொல்லுங்கள், தரவுகளை தரவுங்க, எவ்வளவு தரவுகள் எடுங்கள். இப்ப நான் கூட இந்த இலக்கு பத்திரிகைக்கு அங்க இருக்கிற கூறியிருக்கிறேன். ஒவ்வொரு பிரதேச சபை அல்லது ஒவ்வொரு கிராம சபையிலும் எவ்வளவு காசு என்ன செய்யணும்ன்றத தகவலை திரட்டி அதை வெளியில கொண்டு சொல்லுங்கோ. ஒரு ஆஸ்பத்திரியில என்ன நடக்கிறது, அதுல என்ன ஒன்றுமே இல்லை. அது ஒரு இருண்ட உலகமாக இருக்கு. இந்த டார்க் வெப் என்று சொல்லுவாங்க. அதே போலதான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது, வட பகுதி இருக்கின்றது. அது ஆனால் இப்ப ஜிடிபி தூக்கி பார்க்கும் போதுதான் கேவலமான நிலை தெரிகிறது.
இந்த ஒரு மகாபாரதத்திலே ஒரு சொற்கூற்றொண்டு இருக்கிறது, போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே என்று. நாங்களும் துணிந்து சில விடயங்களை எங்கள் தேசம் நோக்கி பேசுகின்றோம், எங்கள் அரசியல்வாதிகளுடைய பிழைகளை பற்றி பேசுகின்றோம். நிச்சயமாக எங்களுக்கும் வசைபாடல்கள் வரும். ஆனால் அதற்காக நாங்கள் பயந்து எங்களுடைய ஊடகம் ஒதுங்க போறதில்லை. சரியான விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு நேர்மையான ஊடகத்தினுடைய கடமை. அதன் நோக்கம் எங்கள் மக்களையும் எங்கள் நிலத்தையும் நாங்கள் வளப்படுத்த வேண்டியது, பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய கடமை என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வை பார்க்கின்ற மக்களே, நீங்களும் இந்த இலங்கையினுடைய பொருளாதாரம், வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம் சம்பந்து உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து கீழே பதிவு செய்யுங்கள். இத்துடன் நிகழ்ச்சியில் நிறைவு கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம் அரசு. நீங்கள் சொன்னது போலதான் பொருளாதாரத்துறை ரீதியாக அறிவுள்ளவர்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள். கதைக்க விரும்பியவர்கள் நீங்கள் வாங்கள், இதிலே நீங்கள் நேர்காணலை கொடுக்கலாம், நாங்களே அரேஞ்ச் பண்ணோம், இதுல நீங்கள் கதையுங்கள். முதல் மக்களுக்கு போக வேண்டும். என்னென்று சொன்னால் ஒரு அறிவூட்டலாகவும் ஒரு சிந்தனை பள்ளியாகவும் எங்கள்கிட்ட ஒரு திங்க் டேங்க் இல்லை. அவ்வாறு நீங்கள் முன்வருவீர்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய இனத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அறிவூட்டல் தானங்களிலேயே மிகச்சிறந்த தானம் என்று சொன்னால் கல்வி அளிப்பதுதான், அல்லது ஒரு இனத்துக்கான அறிவூட்டலை வழங்குவதுதான் மிகச்சிறந்த தானம். அந்த தானத்தை உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால், எங்களுக்காக வேண்டாம், உங்கள் இனத்துக்காக செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் இதுல நீங்கள் யாரும் கதைக்கலாம், நாங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் என்று கூறிக்கொண்டு, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விடயம் ஸ்ரீவன். நாங்கள் இது தொடர்ந்து கதைக்க வேண்டும். இதுல எங்களுக்கு இந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்சத்தை தான் நாங்கள் பேசி இருக்கிறோம். அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.